அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் இருக்கிறேன். ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட், பிரேக்கிங் நியூஸ் தான். தமிழக கூட்டுறவுத்துறையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2500க்கும் மேற்பட்ட பணியிடங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழக கூட்டுறவுத்துறை வங்கி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த கூட்டுறவுத்துறை வங்கியில தான் என்ன பண்ணியிருக்காங்க 2500+ பணியிடங்கள். ஸோ எனி டிகிரி தான். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29/8/2025. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? இதை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சார் இந்த இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ கொடுங்க, நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது, ஏன்னா எனி டிகிரின்னு போட்டிருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது இருந்தால் மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும், இல்லாட்டி அப்ளை பண்ண முடியாது. அதையும் பார்த்துங்க. அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா வேகன்சி கொடுத்துருக்காங்க. நான் என்ன ஏதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். நீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா அதோட லிங்க்கும் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் என்ன பண்ணிடுறேன், அப்டேட் பண்ணிடுறேன். தயவுசெய்து வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் www.drb.chn, இது வந்து சென்னை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே இருக்கும். இப்போ டிஆர்பி மதுரைனா MDUன்னு இருக்கும், டிஆர்பி தேனினா TH, இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு வெப்சைட் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/8/2025, எண்டு டேட்டு 29/8/2025. சரி, நோட்டிஃபிகேஷனை பார்த்தோம். பாருங்க, கூட்டுறவு சங்கங்களின் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம். இது வந்து சென்னைக்குரியது மட்டும் நான் பார்க்குறேன். உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்றதுக்கு மட்டும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா லிங்க் வந்து டெலிகிராம்லையும் கீழே வைக்க முடியாது, உங்களுக்கு டெலிகிராம்லையும் வாட்ஸ்அப் சேனலையும் நான் போடுறேன். சரிங்களா? சென்னை மண்டலம் இங்க பாருங்க, 4/8/2025, அதாவது நேற்று தான் விட்டாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு வேகன்சி கூட தான். கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் கீழ்காணும் வகை கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக இந்திய குடியுரிமையுடைய கீழ்காணும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், அதாவது DRB, ஸோ இந்த வெப்சைட் மூலமா ஆன்லைன் மூலம் மட்டும்தான், ரொம்ப முக்கியமான விஷயம், ஆன்லைன் மூலம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன் கிடையாது. 29 தான் லாஸ்ட், 29/8 லாஸ்ட், சாயங்காலம் 5:45 வரைக்கும். ஸோ இது அறிவிக்கை நம்பர் பார்த்தீங்கன்னா 1/2020 மொதல் வேகன்சி. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் உள்ள உதவியாளர் காலிப்பணியின் எண்ணிக்கை விவரம். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் மாறும் வேகன்சி. சரியா? சென்னை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, அதாவது கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து உதவியாளர் இருக்கு பார்த்தீங்கன்னா 157 வேகன்சி. சம்பளம் பார்த்தீங்கன்னா 23,640 இருந்து பாருங்க இது வரைக்கும் 96,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 96,000 இல்ல, பேசிக்கா 23,640 அப்படின்றதா அதோட சேலரியா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு இன்கிரிமெண்ட் வரும். சரிங்களா? அதே மாதிரி 157 காலி பணியினருக்கு உண்டான வகுப்பு வாரி ஒதுக்கீடு. ஸோ பிசிக்கு எவ்வளோ, ஜென்ரலு, BC, MBC, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே என்ன பண்ணிருக்காங்க, வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்க, அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட நோட்டிஃபிகேஷனை எடுத்து வேகன்சி உங்களோட கேட்டகரிக்கு எவ்வளோ இருக்குன்றத பார்த்துக்கோங்க. ஸோ மொதல் வேகன்சி இது. ரெண்டாவது வேகன்சி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை, நகர கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு கடன் சங்கம், பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கம். ஸோ எல்லாத்துலேயுமே இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட் தான் நிறைய எடுக்கிறாங்க. ஸோ மொத்தம் இதில் ஒரு 37 வேகன்சி. சரிங்களா? அப்போ 194 வேகன்சி வந்து சென்னை இதில் மட்டும் எடுக்கிறாங்க. சரியா? இதோட சம்பளத்தை பார்த்தீங்கன்னா 11,000 இருந்து 45,100 வரைக்கும் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது, அதாவது மாத்தலாம், வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், இதை சொல்ல முடியாது, அதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து TNPC ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்கிறது வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள், எக்ஸ் சர்வீஸ்மேன், PSTM, அதே மாதிரி PWD கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே என்னென்ன இடஒதுக்கீடோ அதுபடி தான் பின்பற்றி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மேற்படி சம்பள விகிதம் மற்றும் இதர படிகள் மேற்குறிப்பிட்ட கூட்டுறவு சங்கங்களின் பணியாளர் பணிநிலை குறித்த சிறப்பு துணை விதிகளுக்கு உட்பட்டு அமையும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? முக்கிய நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/8 தான் லாஸ்ட் டேட்டு. எழுத்து தேர்வு எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/10/2025, அதாவது அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி உங்களுக்கு நடக்கும். காலையில 10ல இருந்து 1 மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வயது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 18 வயசு முடிஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அதுவும் எந்த டேட்டுக்குள்ள அப்படின்றத பாருங்க, 1/7/2025க்கு முன்னர், அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு 18 வயசு அடைஞ்சிருந்தாதான் எழுத முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அடுத்து ஆதி திராவிடர், அருந்ததியர் இவங்களுக்குலாம் வந்து நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட். அதாவது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்களுக்குலாம் வந்து, அதே மாதிரி பிசிஎம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி இவங்களுக்குலாம் என்னது, இவங்களுக்குலாம் வந்து, அதாவது எம்பிசி இவங்களுக்குலாம் நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது 18 வயசு கண்டிப்பா பூர்த்தியா இருக்கணும், அதுக்கு மேல நோ மேக்சிமம் ஏஜ். இதே ஓசி ஜெனரல்ல இருந்தா 32 வயசு, ஆதரவற்றவர்களுக்கு வயது வரம்பு கிடையாது. அதே மாதிரி முன்னாள் ராணுவத்தினர், ஜெனரல் முன்னாள் ராணுவத்தினர் 50 வயது, மற்ற வகுப்பு சேர்ந்த மாற்றுத்திறனா 42 வயது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை தயவு செய்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்றும் கூட்டுறவு பயிற்சி, இங்கதான் நமக்குரிய ட்விஸ்ட். அப்போ வந்து ஏதாவது ஒரு டிகிரின்னு கொடுத்திருந்தா நம்ம எல்லாரும் எலிஜிபிள், ஏதாவது ஒரு டிகிரினா. ஆனா மற்றும் கூட்டுறவு பயிற்சின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப இந்த கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு. அந்த டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். அதெல்லாம் யார் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு, நீங்க முடிச்சிருந்தா நீங்க எலிஜிபிள். சரியா, முடிக்கலன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத பாத்துக்கோங்க. சரியா, ஓகே. மிலிட்டரியில இருக்கிறவங்களுக்கு அந்த மிலிட்டரி கிராஜுவேஷன் சர்டிபிகேட் வேணும் அப்படின்றத சொல்றாங்க. எது கூட்டுறவு பயிற்சி அப்படின்றத கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படக்கூடியதுதான் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், இது ஒண்ணு. அதே மாதிரி சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம், மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம், இது ரெண்டுமே எலிஜிபிள். இதுல டிப்ளமோ கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கணும். அதே மாதிரி வேற என்ன டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விலக்களிக்கப்படுகிறது. வைன் மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் புனே வழங்கும் முதுநிலை வாணிப மேலாண்மை கூட்டுப்பட்டம், அதாவது பிகாம்ல கூட்டுறவு கோஆபரேட்டிவ், எம்காம்ல கோஆபரேட்டிவ், எம்ஏல கோஆபரேட்டிவ். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க பிஏ பிகாம் எது படிச்சிருந்தாலும் இந்த கூட்டுறவு சம்பந்தமா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள். இல்ல அப்படின்னா எலிஜிபிள் இல்ல. இல்லாட்டி நீங்க டிப்ளமோ கோர்ஸ் வந்து தனியா படிச்சிருக்கணும். இதைதான் அவங்க முக்கியமா சொல்றாங்க, தயவு செய்து பாத்துக்கோங்க. சரியா, இது இருந்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தமிழை வந்து கண்டிப்பா ஒரு பாடமா எடுத்திருக்கணும் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. சரியா, விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 ரூபா. சரியா, விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 250 ரூபா. அதாவது எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு எல்லாமே வந்து 250 ரூபா. இதர பிரிவை சார்ந்தவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் வந்து 500 ரூபா. சரியா, 500 ரூபா. ஸோ ஆன்லைன்ல மெத்தட்ல மட்டும்தான் நம்ம என்னது கட்டணம் செலுத்த முடியும். ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவங்க வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. சரியா, கட்டணம் செலுத்தும் முறையை எந்த நேரத்தில் மாற்றியமைக்கும் உரிமை சென்னை மாவட்ட ஆட்சியர் எதிர்கொண்டு. சப்போஸ் நீங்க இப்படிதான் செலுத்தணும் அவங்க சொன்னாங்கன்னா அது மாதிரிதான் செலுத்தப்படும். ஒரு தடவை நீங்க ஃபீஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா அதை வந்து திருப்பி தரப்பட மாட்டாது அப்படின்றதையும் தெளிவா சொல்லிட்டாங்க. சரியா, விண்ணப்பிக்கும் முறை எப்படி அப்ளை பண்றது, புகைப்படம் எவ்வளவு இருக்கணும், கையெழுத்து எவ்வளவு இருக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம டிஎன்பிசிலே அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அதன்படிதான் ஜாதி சான்றிதழ் வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பயிற்சி சான்றிதழ், ஸோ அந்த டிப்ளமோ கோர்ஸ் முடிச்ச சர்டிஃபிகேட் வேணும், போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். சரியா, இதெல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடிய முக்கியம். தயவு செய்து இதெல்லாம் இல்லாம அப்ளை பண்ணாதீங்க. சரியா, இதெல்லாம் இல்லாம தயவு செய்து அப்ளை பண்ணாதீங்க. அப்படி அப்ளை இல்லை ஏதாச்சும் ஒன்று இல்லாம பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தயவு செய்து அதை பார்த்துக்கோங்க. சரியா, ஓகே. எழுத்து தேர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்து மூலமா தான் நடைபெறும். சரிங்களா, ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துல தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நடைபெறுவாங்க. ஸோ எல்லாமே இமெயில் மூலம் தான் உங்களுக்கு வந்து அனுப்பிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ எழுத்து தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு நிதி, வங்கியியல், கூட்டுறவு கணக்கியல், கணினி பயன்பாடு, பொது அறிவு, தமிழ் போன்ற பாடங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். ஸோ அப்ஜெக்டிவ் டைப்ல தான் 200 வினாக்களுடன் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 170 மதிப்பெண்களுக்கானதாகவும் தேர்வுக்கான கால அளவு 180 நிமிடங்கள், அதாவது 3 மணி நேரம், 10 to 1 தான் உங்களுக்கு இருக்கும். வினாத்தாள் இங்கிலீஷ் மற்றும் தமிழ்ல தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரியா, ஸோ இதுக்குண்டான பாடத்திட்டம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இதுலையும் கண்டிப்பா வந்து இணையதளத்துல வெளியிடுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரே தேர்வா தான் நடத்த போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆன்சருக்கு எக்ஸாம் முடிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா லான்ச் பண்ணுவோம் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேர்முக தேர்வு, ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு விண்ணப்பதாரர்கள். ஸோ இப்போ 2500 பேர் அப்படின்னா 5000 பேர்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. இப்ப நீங்க சென்னையை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 195 வேகன்சி அப்படின்னா இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட 400 வேகன்சி கிட்ட கூப்பிடுவாங்க. அதை வச்சு நேர்முக தேர்வுகளை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க,
செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஓவராலாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். சரியா, ஸோ இதோட நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். சரிங்களா, நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுறேன். முக்கியமாக எல்லா மாவட்டத்தோட ஆல் டிஸ்ட்ரிக்ட் லிங்க்கை வந்து என்ன பண்ணுறேன், அப்ளை லிங்க்கை வந்து உங்களுக்கு டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப் சேனல்லையும் போகிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எலிஜிபிள் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ ஐடி லெவலாக இருக்கட்டும், எல்லா டெக்னிக்கலுக்கும் மேக்ஸிமம் என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே ஒவ்வொரு புக்காக பிடிஎஃபாக நம்ம எல்லாமே லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.